வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு மல்டிகிரெயின் தோசை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி 100 கிராம் எடுத்திருக்கேன். அரிசி எந்த கப்பில் அளக்கிறோமோ அது மற்ற பொருட்கள் எல்லாமே அதில் 1/4 பங்கு எடுத்தால் போதும். சிவப்பு அவல், கடலைப்பருப்பு, தட்டம்பயிறு, துவரம்பருப்பு, நிலக்கடலை, கிட்னி பீன்ஸு, ராஜ்மா, கொள்ளு, பாசிப்பருப்பு, பாசிப்பயறு, காராமணி, தோலோடு இருக்கிற உளுந்து, சுண்டல். இது குறைஞ்சது 8 மணி நேரமாவது ஊறணும். நான் காலையிலைக்கு தோசை சுட போகிறேன், அதனால் நைட்டே ஊற வச்சுக்கிறேன். நல்லா கழுவிட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடணும். ஏன்னா சுண்டல், ராஜ்மா எல்லாமே நிறைய தண்ணி உறிஞ்சும். இப்போ காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஊறிடுச்சு எல்லாமே. நம்ம இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்கும். கழுவும் போதே நல்லா 3 தடவை கழுவி நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடணும். நம்ம கிரைண்டரில் அரைக்கும் போது தண்ணிக்கு அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாவு நல்லா நைஸாக அரைக்கணும். சுண்டல், ராஜ்மாலாம் அரைகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஓட விட்டுடலாம். 10 நிமிஷம் நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம நிறைய பருப்பு, பயிர் வகைகள் சேர்த்துருக்கனால டைஜஷனுக்காக கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கலாம். நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை கிரைண்டரில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா ஓட விட்டோம்னா நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிரும். இந்தளவு நல்லா நைஸாக மாவு இருக்கணும். அப்போ தான் தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் பருப்பு ஊற வைக்கும் போதே வத்தலும் ஊற வச்சு அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த தோசை ரொம்பவே ஹெல்த்தியானது. நம்ம எவ்வளோ பருப்பு வகைகள், பயிர் வகைகள் சேர்த்துருக்கோம். இது மாதத்துக்கு ஒரு 2 தடவை இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது இந்த தோசை நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும். நம்ம என்ன தான் பயிறு, பருப்புன்னு தனித்தனியாக சாப்பிட்டாலும் எல்லாமே மொத்தமாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த பயிறு, பருப்பு எல்லாத்தையும் நாள் ஊற வச்சு முளைக்கட்டி கூட செய்யலாம். அது இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அவ்வளோதான், மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போ தோசை தவா வச்சுக்கலாம். தோசைக்கல் ஹீட் ஆனதும் ஆயில் தடவிருக்கேன். இப்போ தோசை வார்த்துக்கலாம். இந்த தோசை ஊத்தப்பம் மாதிரியும் ஊற்றி சாப்பிடலாம், இல்லை நல்லா ரோஸ்டாகவும் சாப்பிடலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். இந்த தோசைக்கு நல்ல காரசாரமான சட்னி இல்லைன்னா சாம்பார் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா முருகெல்லாம் வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். சூப்பரான மொறு மல்டிகிரெயின் தோசை ரெடி. இந்த தோசையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.